எதிர்வருகிற நாட்களுக்குள்ளாக காசா மீது மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா பயணமாகிறார். சீனாவினுடைய அதிபரை சந்திச்சு பேசுறாரு. 2 நாள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. யுரேனியம் செறிவூட்டுவதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான ஈரானுடைய உறுதிப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்கிறாங்க. இந்த யுத்தத்தினுடைய டேர்னிங் பாயிண்டே இந்த இடம்தான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகு, ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதலை அமெரிக்காவோடு இணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலுடைய விளைவாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய அனைத்து நிலைகள் மீதும் நடத்தி ஒரு மாபெரும் வெற்றியையும் சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றப்படுகிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து வர்றோம். இதற்கிடையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி பிரகாரம், அல் ஜசீராவினுடைய அரபு தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம், எதிர்வருகிற நாட்களுக்குள்ளாக காசா மீது மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க எந்த எல்லோ பார்டர்ல இருந்து ரிட்டர்ன் போனாங்களோ அதே பார்டருக்கு அவங்க ரிட்டர்ன் அதை எல்லோ பார்டராக மாற்றி வச்சிருக்கிறாங்க. காசாவினுடைய பகுதிகளை முன்னாடி அவங்க பிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இது இஸ்ரேல் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சி எடுக்கிறது என்று விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும் காசாவினுடைய அப்பாவிகளை என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து ஈரான் 2 பக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இராணுவ ரீதியிலான வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எந்த நேரம் அமெரிக்கா தங்களை தாக்கினாலும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஹொர்முஸை மூடியே தான் வைத்திருப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினர் தொடர்ந்தும் சர்வதேச நாடுகளுடனான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள். தங்களுடைய நாட்டினுடனான ராஜதந்திர உறவையும் எங்களோட இவங்க இருக்கிறாங்க என்பதையும் உலகத்திற்கு பறைசாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படி 2 வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கு போன அப்பாஸ் அராக்சி கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, அதற்கு பிறகு ஓமான் போனார். பிறகு ஓமானிலிருந்து மீண்டும் பாகிஸ்தான் லேண்ட் ரூட் ஒப்பந்தத்தை புதுப்பிச்சாரு. அதற்கு பிறகு மாஸ்கோ போனார். ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சு பேசினார். இது எல்லாமே எங்களோட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நாங்க தனியால் கிடையாது என்பதை திரும்ப திரும்ப அவர் நினைவூட்டி கொண்டே இருந்தார் உலக மக்களுக்கு. அந்த அடிப்படையில் தற்போது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள். சீனாவினுடைய பல தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அப்பாஸ் அராக்சி 3 குறிக்கோள்களோடு சீனாவை சென்றடைந்திருக்கிறார். அதில் முதலாவது குறிக்கோளாக பார்க்கப்படுவது என்னன்னா, யுத்தம் குறித்த ஈரானுடைய நிலைப்பாட்டை சீனாவுக்கு தெளிவுபடுத்துவது. நாங்க இந்த ஸ்டாண்ட்ல தான் நிற்கிறோம் அப்படிங்கிறத யுத்தம் பற்றி அவர்கள் ஒரு தெளிவை கொடுப்பது. அதே போன்று தெஹ்ரான் உண்மையிலேயே இந்த யுத்த விவகாரத்தில் ஒரு விதமான தீர்வை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக எடுத்துச் சொல்வதுதான் அவர்களுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது நோக்கமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது என்னன்னு கேட்டா, பீஜிங் சீனாவுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான கூட்டாண்மையினுடைய வலிமையை மீண்டும் உறுதிப்படுத்துவது. நாங்க 2 பேருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி என்பது விலகலுக்குரியது அல்ல, ரொம்ப நெருக்கமானது என்பதை உறுதிப்படுத்துவது. காரணம் என்னன்னு கேட்டா, நெக்ஸ்ட் வீக் மேபி 14-15ஆம் தேதிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா பயணமாகிறார். சீனாவினுடைய அதிபரை சந்திச்சு பேசுறாரு. 2 நாள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாகத்தான் உங்களோட அவங்க பேசுவாங்க, எங்களோட தான் தொடர்பில் இருப்பாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு நெருக்கம்ங்கிறத காட்டுறதுக்காக ஈரான் இந்த ராஜதந்திர முனைப்பை முடுக்கி விட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிற அதே நேரம், ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும்
சீனா தொடர்ந்தும் ஈரானுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் என்கிற உறுதிமொழியையும் சீனா இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல. எனவே நம்ம ரெண்டு பேரும் நம்முடைய தொடர்பு தான், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய விஜயத்தின் போது அவர் பல விஷயங்களை பேச இருக்கிறார். அதே நேரம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை ஓப்பன் பண்ணுகிற அளவுக்கு நிலைமையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் மூன்றாவது நோக்கமாக ஈரான் வைத்துக் கொண்டிருப்பது என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது தொடர்பாக மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். சீனாவினுடைய தரப்போடு இன்னும் பலரோடும் இதை பற்றி பேச இருக்கிறார் என்கிற செய்திகளும் இதிலே வெளியாகி இருக்கிறது. இதுதான் அப்பாஸ் அராக்சியினுடைய சீனா விஜயத்தின் போது பேசப்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்களாக இருக்கிறார். அதே நேரம் திங்கட்கிழமை காலை அமெரிக்காவினுடைய கடற்படை ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் எல்லாம் போகலாம், நாங்கள் புதிய ஒரு நடவடிக்கையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இந்த ரூடால நீங்க எல்லாம் போங்க, நாங்கள் 100 பாதுகாப்பு விமானங்கள் தாக்குதல் விமானங்களோட மேலே நின்றுகிட்டு இருக்கிறோம், ட்ரோன்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, 15,000 அமெரிக்கன் போர்சஸை களமிறக்கி இருக்கிறோம், USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் விமானம் தாங்கி கப்பல் அதற்காக முடுக்கி விடப்பட்டிருக்கிறது, எனவே எல்லா கப்பலும் ஹொர்முஸ்ல இருந்து போங்க வாங்க எதனாலும் பண்ணுங்க நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி திங்கட்கிழமை காலையில் சொன்னதோட அதுக்குள்ள அமெரிக்காவுடைய 2 கப்பல் உள்ள போய் அதுக்கு ஈரான்காரங்க அடிச்சு, அதை தொடர்ந்து யுஏஇனுடைய கப்பலுக்கு அடிச்சு, அதற்கு பிறகு தென்கொரியாவுடைய கப்பலுக்கு அடிச்சு யுஏஇ மேலே தாக்குதல் நடத்தி இதெல்லாம் நடத்தினதோட ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமை மாலை ஆகும்போது அந்த ப்ராஜெக்டையே நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவுதான் இருந்தாலும் அவமானப்படுவாப்ல. ஏன்னா அந்த அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கடந்த வாரம் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார், சர்வதேச நிகழ்வு ஒன்றில். அதில் அவரிடத்தில் இந்த உலகம் முழுவதும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், வயதான முதியவர்களிடத்தில் ஆட்சி கொடுக்கப்படுவது அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணம். அவங்கள திமிரு அடங்க மாட்டாது, திமிரு கூடிரும், அதிகாரம் கையில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் பண்ணுற பித்னாக்களால் பிரச்சனைகளால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி அவர் டொனால்ட் ட்ரம்புடைய பெயரை சொல்லாமல் இந்த செய்திகளை சொல்லி இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எதையாவது பண்ண போய் எதையாவது பண்ணிக்கிறாருங்கிறத திட்ட தெளிவாக காண்கிறோம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆகும்போதே இந்த ப்ராஜெக்ட் அவர் நிறுத்திட்டாரு. கப்பல் எல்லாம் நின்ன இடத்துல நின்றுகிட்டு இருக்குது, எந்த கப்பலாலையும் நகர முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானும் பிற நாடுகளும் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள், இதை செய்யாதீர்கள், சமாதானமாக பேசி முடிப்போம் என்றார்கள், எனவே நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் நிறுத்தல, துபாய்க்கு விழுந்த அடியோட தேவையில்லாத வேலை, நம்ம இதை நிறுத்திக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் நடந்த தாக்குதல்களில் தங்களுடைய கப்பல்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று பிரான்சினுடைய கப்பல் போக்குவரத்து நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்த ஒரு நாளைக்குள்ள நகர முனைப்படுத்த கப்பல்கள் மீது IRGC தாக்குதல் நடத்தியிருந்தது. அதில் பிரான்சினுடைய கப்பல் தளவாட நிறுவனமாக இருக்கக்கூடிய CMA-CGM என்கிற நிறுவனத்தினுடைய கப்பல் ஹொர்முஸை கடப்பதற்கு முயற்சி செய்த நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. சான் ஆண்டோனியோ என்கிற கப்பல் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறாரு. ஈரானுக்கு நாங்கள் புதிய ப்ரொபோசலை கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறோம். அதை ஈரான் அக்செப்டபிள் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக யுத்தம் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான ஒப்பந்தத்தை தெஹ்ரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள தவறும் பட்சத்தில் தெஹ்ரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க, தாக்குதல் நடத்தி வாங்கி கட்டிக்கிட்டாங்க, திரும்ப தாக்குதல் நடத்துகிற கதையே கிடையாது. ஆனால் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி நடத்துவேன், ஏப்ரல் மாதம் கடைசியில் நடத்துவேன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருடைய லட்சணம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய முன்மொழிவை ஈரான் பரிசீலித்து வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவினுடைய முன்மொழிவை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை
இப்போ இன்றைக்கு ஈரானுடைய பல ஊடகங்களும் சொல்லி இருக்கின்றன. இந்த முன்மொழிவுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று கொடுக்குறாங்க, இவங்க மறுக்கிறாங்க, இவங்க ஒன்று கொடுக்குறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், யுரேனியம் செறிவூட்டுவதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான ஈரானுடைய உறுதிப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்குறாங்க. இந்த யுத்தத்தினுடைய டேர்னிங் பாயிண்டே இந்த இடம் தான். அதைத்தான் அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க. நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டினா அந்த 60% செறிவூட்டி வச்சிருக்கிறாங்க. 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. இதை கொண்டு 9-10 அணு ஆயுதங்களை தயாரிச்சிட முடியுங்கிறதுனால தான் அதை நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க. ஒப்பந்தத்தில் அதை நிறுத்துங்கிறது. ட்வீட் போடும்போது யுரேனியத்தை அழித்து விட்டோம், அங்கே யுரேனியம் கிடையாது, எல்லாமே காலியாகி விட்டது, ஈரானுக்குள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது. வாயில வட சுடுறது, பேச்சுவார்த்தையில் வந்து கெஞ்சுறது. இதே வேலையை அமெரிக்கா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுரேனியம் செறிவூட்டலை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான ஈரானுடைய உறுதிப்பாடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதனுடைய கால அளவுங்கிறது பேச்சுவார்த்தையில் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு ஈரான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்துகிறோம், 5 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை நாங்கள் செறிவூட்ட மாட்டோம், அதை அப்படியே டம்ப் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் செறிவூட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே யூரோப்பிய யூனியனோட சேர்ந்து செய்த ஒப்பந்தத்தை விட சாலிடான சூப்பரான ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்க வேண்டிய கடமை அமெரிக்க அதிபருக்கு இருக்குது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் 5 வருஷம்னு சொல்கிறீங்க, நாங்கள் 20 வருஷம், இதைத்தான் அப்போ அவன் 5 வருஷமா இவன் 20 வருஷமா, அதைத்தான் திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது. இந்த செறிவூட்டல் தடைங்கிறது 12 முதல் 15 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மீதான அமெரிக்காவினுடைய தடைகளை எல்லாம் அமெரிக்கா நீக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இதுகளுக்கெல்லாம் ஒப்புக்கிட்டீங்கன்னா, நாங்கள் வந்து தடைகளை நீக்குவோம், பில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்கும். இதுவும் அதிலே அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல். நீங்கள் அதை பண்ணால் நாங்கள் இதை பண்ணுவோம். அதே மாதிரி 2 தரப்பினரும் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். நீங்க ஹொர்முஸை திறந்துடும் ஈரான்காரங்க, நாங்களும் உங்க ஏரியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டோம், நாங்களும் பின்னாடி போயிடுவோம். யுத்தம் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டு ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட வேண்டும், நீங்களும் யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அறிவிச்சிடணும், நாங்களும் அறிவிச்சிருவோம், ஹொர்முஸை திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவினுடைய தடைகளை நீக்குகிற விவகாரத்தில் ஒரு பெரிய ரெட்லைனாக நிற்பதே என்னன்னு கேட்டால் இந்த யுரேனியம் செறிவூட்டுகிற விவகாரம் தான். அதுதான் அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதில் ஈரான் வந்து என்ன சொல்ல போறாங்கிற கேள்வியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் விரிவான உடன்பாட்டை எட்டுவதற்காக 30 நாள் பேச்சுவார்த்தை காலம் தொடங்கும். இதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால்
உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாள் பேச்சுவார்த்தை காலம் ஒன்றை அறிவிப்பார்கள். இந்த 30 நாட்களுக்குள்ளாக இந்த விவகாரம் விரிவாக பேசப்படும். இது என்னென்ன பேசணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. விரிவாக பேசப்படும். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒன்றோ இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் தலைநகரில் நடக்கும், இல்லை என்றால் ஜெனீவாவில் நடைபெறலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹொர்முஸ் ஜலசந்தியாக போகிற கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அனைத்துமே நீக்கப்பட்டு ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவுடைய கடற்படை தடையும் இந்த 30 நாள் கால பகுதிக்குள்ள நீக்கப்படும். இவங்க விட்டுருவாங்க, அவங்க விட்டுருவாங்க என்கிற ஒப்பந்தம் எல்லாம் அதில் நடைமுறைக்கு வரும். இந்த 30 நாட்களுக்குள்ளேயே படிப்படியாக ஹொர்முஸை திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல் இருக்கக்கூடிய தரவுகள் என்று சொல்லி அல் ஜசீரா தங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்று வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல் ஜசீராவால் இன்றைக்கு தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்களிடத்தில் இது தொடர்பாக கருத்து கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்குது, இதை ஈரான் ஏற்றுக்குருவாங்களா இல்லையான்னு கேட்கும்போது ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்துறதுக்காக கப்பல்களிடம் கட்டணங்களை வசூலிக்கிற திட்டங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லியும் ஈரானிடத்தில் அமெரிக்கா கேட்குறாங்க. ஹொர்முஸில் போய் வர கப்பல்கள்கிட்ட நீங்கள் டோல்கேட் எடுக்கக்கூடாது, டோல்கேட் போடக்கூடாது, காசு வசூலிக்கக்கூடாது. அப்படி வசூலிக்கலை என்று சொன்னால் உங்களுக்கு தடைகளை நீக்கி முடக்கப்பட்ட நிதிகளை விடுவிப்போம்ங்கிற அந்த நிதிகளை விடுவிக்கிற பட்டியலில் இதுவும் இருக்குது. ஆனால் இதை ஈரான் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு ஃபுவாத் இஸ்ஸாதி அவர்கள். காரணம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் நிறைய இழப்புகளை ஈரான் சந்தித்திருக்கிறது. அந்த இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு இந்த இடத்துல வசூலிக்கிற பணத்தை கொண்டு தான் அவங்க பண்ண வேண்டி இருக்குது. எனவே அதை விடுவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பந்தர் கமீர் என்கிற நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னா, ஈரானுடைய கமீர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் புதன்கிழமை இரவுல இருந்து நிறைய சப்தங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வெடிப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெடிப்புகளை கண்டு பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அமெரிக்காவோ இஸ்ரேலோ நமக்கு போடுகிற குண்டுகள் அல்ல. அவங்க போட்டுக்கிற குண்டுகளில் சிலது வெடிக்காம இருக்குது, அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு ஏரியாவில் வச்சு வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. போட்ட குண்டுகளில், வெடிக்காத குண்டுகளில் எதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுதோ அதெல்லாம் வெடிக்க வைக்க போறாங்க, பரிசீலிக்க போறாங்கிறத அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்குது. என்னன்னா, இந்த வெடிக்காத குண்டுகள் இருக்குதா இல்லையா, இதை ஏன் வெடிக்க செய்யறாங்கன்னு கேட்டால், அதை வெடிக்க செய்து பரிசீலித்து அந்த குண்டுகளை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பங்கர் பஸ்டர் பாம்கள் போடப்பட்டு அந்த பாமே வெடிக்காம இருக்கிற பாம் இருக்குதான். பங்கர் பஸ்டர் பாம்ங்கிறது பூமியை தொலைச்சிக்கிட்டு போகிறது. அந்த மாதிரி குண்டுகளையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டுக்கிறாங்க. அதில் வெடிக்காத பாமையெல்லாம் எடுத்து பரிசீலனைக்காக இப்போ வெடிக்க வைப்பான். வெடிக்க வச்சு என்ன பண்ண போறான்னு சொன்னால், அதில் இருந்து எப்படி அந்த பாம்பை நாங்கள் திருப்பி நம்ம எப்படி பண்ணுறது அந்த குண்டுகளை அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதே ஆயுதம் ஈரானுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி செஞ்சு எடுத்துருவாங்க. அது எப்படி என்ன மாதிரி செஞ்சுருக்கிறான், என்ன தொழில்நுட்பம்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க அதே மாதிரி பண்ணிடுவாங்க. அதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஈரானுடைய ஹமதான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய துரோகிகள், தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள், இஸ்ரேலோடு அமெரிக்காவோடு இணைந்து தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய 40 பேருடைய சொத்துக்களை அரசுடைமை ஆக்கி இருக்கிறது ஈரான். அவங்களை ஜெயிலில் போட்டாங்க. அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும். அவருடைய எல்லா சொத்துக்களும் முடக்கப்பட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைப்பு செய்வதற்காக இந்த சொத்துக்களை விற்று அதனுடைய பணத்தை அதுக்கு நாங்கள் செலவழிப்போம். மொத்தமாக அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. அது எல்லா நாடுகளும் செய்கிறதான். ஒருத்தன் தேச துரோகி என்று அறிவிக்கப்பட்டுட்டா அவனுக்குரிய தண்டனையை கொடுப்பாங்க. அவனுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்து சீஸ் பண்ணிடுவாங்க, அரசுடைமை ஆக்கிடுவாங்க. அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய கஷும் தீவின் பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருந்தது. ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடியதான் அந்த கஷும் என்கிற தீவு. அந்த வெடிப்பு சத்தங்கள் தொடர்பாக நிறைய ஈரானுக்குள்ள அது என்ன என்கிற கேள்விகள் எழுந்த காரணத்தினால் இன்றைக்கு ஈரானுடைய IRGC ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். கஷும் தீவு பகுதிகளில் ஆளில்லா ட்ரோன்கள் கண்காணிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. எனவே ஆளில்லா ட்ரோன்களை அழிக்கிற சப்தம் தான் அது. எங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆளில்லா ட்ரோன்கள் வந்துச்சு, அதெல்லாம் நம்முடைய விமானப்படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. எனவே எங்களுக்கு யார் கண்காணிக்க வந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் கண்காணித்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் இந்த தொகுப்பிலே பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். மத்திய கிழக்கு முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக
தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.